தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 4/4/2017 செவ்வாய்க்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 2:33 வரை, பிறகு பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு ராம நவமி, அதாவது இன்றைக்கு புனர்பூச நட்சத்திரம், ராமர் பிறந்த நட்சத்திரம். சரி, திதி நவமி திதியிலே ராமர் பிறந்தார். இந்த நவமி திதி எப்போ வருது அப்படின்னா, இன்றைக்கு பகல் 3:19 மேல் நவமி திதி ஆரம்பிக்கின்றது. அஷ்டமி திதி அதுவரை இருக்குது. அஷ்டமி முடிந்து நவமி வந்த பிறகு இந்த புனர்பூச நட்சத்திரமும் இரவு 2:33 வரை இருக்கிறது. எனவே புனர்பூசமும் நவமியும் கூடுகின்ற இந்த நாள் ராமநவமிக்கு உகந்த நாள். எனவே இன்றைக்கு ராமபிரானை வழிபாடு செய்ய வேண்டும், சீதா பிராட்டியை வழிபாடு செய்ய வேண்டும், அனுமனை வழிபாடு செய்ய வேண்டும். என்னுடைய தலைமையிலே இன்றைக்கு காரைக்குடி அருகிலே இருக்கக்கூடிய சூரக்குடியில் இருக்கும் சிவ ஆஞ்சநேயர் சன்னதியிலே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விழா நடக்கிறது. அந்த சிவ ஆஞ்சநேயருக்கு இன்றைக்கு சகலவிதமான அபிஷேகங்களும் ஆராதனைகளும் இன்று நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து ஒரு 10-15 வருடங்களாக அந்த கோயிலிலே நடைபெறுகிறது. நடக்காததையெல்லாம் நடத்தி காட்டுகின்ற ஆற்றல் அனுமனுடைய வழிபாட்டுக்கு உண்டு. குறிப்பாக இந்த ராமபிரானுக்கு உகந்த நாட்களிலே எல்லாம் அனுமனை நாம் கும்பிடுகின்ற பொழுது மிக அற்புதமான பலன் கிடைக்கும். அனுமன் ராமனுடைய பெருமை சொல்கிற இடமெல்லாம் இருப்பாராம். ராமாயணம் படிக்கின்ற இடத்திலே எல்லாம் அனுமன் கேட்பார் என்று சொல்வார்கள். ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில் என்று வாழ்ந்தவன் ராமபிரான். ராமபிரானுடைய ராமாயணத்தை படிப்பதற்கு காரணம் ஒழுக்கத்தின் அடிப்படையாக வைத்து வந்தது. ராமபிரானுக்கு ஒரே ஒரு மனைவி. எனவே அவன் ஏகபத்தினி விரதன் என்று சொல்வார்கள். அவருடைய தந்தையோ ஏகப்பட்ட பத்தினிகளுக்கு அதிபதியாக இருந்தார். ஆனால் மகனாக இருந்த ராமபிரானோ ஏகபத்தினி விரதன். ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில். அவர் அப்படி இருந்த காரணத்தினாலே தான் ராமாயணம் படிக்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு ஒழுக்கம் நமக்கு நினைவுக்கு வரும், உன்னத வாழ்க்கை நமக்கும் வரும். ராமன் பெயரை உச்சரித்தாலே நம்முடைய வாழ்க்கையிலே செல்வச் செழிப்புகள் வரும். சரி, அனுமனுக்கு என்ன பெருமை என்று சொன்னால், அனுமனுக்கு சொல்லின் செல்வர்னு பேர். சில பேர் பேசிக்கிட்டு இருந்தால் வளவளன்னு பேசுவாங்க. நம்ம ஒரு ஊருக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அப்படி புறப்பட்டு வெளியில் வர்றபோது சொல்லுவாங்க, உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே போனேன் இங்கே போனேன், இது மாதிரியெல்லாம் அங்கே போனேன், கார் கிடைக்கல, வண்டி கிடைக்கல, நிறைய கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. வந்த காரியம் என்னன்னே சொல்ல மாட்டாங்க. பொதுவாகவே வந்த காரியத்தை ரத்தின சுருக்கமாக உடனே சொல்லணும். சில பேர் பாருங்கள், ஒரு அமைச்சர் ஒரு கூட்டத்துக்கு வர்றாரு, அமைச்சர் வருவதற்கு முன்னாலே ஒரு அரை மணி நேரம் இருந்தால் யாராவது பேசுபவர்களை பேசிக்கொண்டிருக்க சொல்வார்கள். ஆனால் அனுமனை பொறுத்தவரை சொல்லின் செல்வன் ஏன் வந்துச்சு அப்படின்னா, அனுமன் சீதையை பார்த்துட்டு வர்றாரு. ராமபிரான் துடித்து கொண்டிருக்கிறார், சீதை எப்படி இருக்கிறாரோன்னு நினச்சி. முதல் வார்த்தை சொல்லுவார், கண்டேன் அப்படிம்பார். அடுத்து அங்கே இருக்கிற சீதை கற்போடு இருக்காளா, எப்படி இருக்கா, ராவணனுடைய அந்த புறத்திலே எல்லாம் அங்கே கொண்டு போய் வைத்திருக்கிறானே அசோகவனத்திலேன்னு நினச்சிருப்பாங்க. நினச்சிருக்கிற பொழுது அடுத்த வார்த்தை சொல்லுவார், கண்டேன் அந்த கற்பினுக்கு அணியை என் கண்களால் அப்படின்னு சொல்லுவார். ஆகையினாலே தான் அனுமனுக்கு சொல்லின் செல்வன் பட்டம். ஆகையினாலே அனுமனை கும்பிட்டால் உங்களுக்கும் சொல்லின் செல்வராக வருகிற வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் வாக்கு திக்கி திக்கி பேசுபவர்கள், பேசாமல் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அனுமனுக்கு அர்ச்சனைகள் வைத்தால், அவர்களுக்கு யோகம் தருகிற ஆலயங்களுக்கு சென்று அனுமன் வழிபாட்டை மேற்கொண்டால் அவர்கள் சொல்லுகின்ற சொற்களெல்லாம் வெல்லுகின்ற சொற்களாக மாறும் என்று சொல்லி, இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் யோசிக்காது செய்த செயலில் கூட வெற்றி கிடைக்கின்ற நாள். யோகங்கள் உங்களுக்கு அடுக்கடுக்காக வந்து சேரப்போகிறது. உதிரி வருமானங்கள் பெருகும். தொழில் மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். செவ்வாய் புதன் சேர்க்கை இருப்பதால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகிற நாள் இந்த நாள். இன்றைக்கு ராமபிரானை வழிபாடு செய்யுங்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு உயர்ந்த மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். இழந்த செல்வங்களையெல்லாம் மீண்டும் பெறுவீர்கள். உழைப்புக்கேற்ற பலன் உண்டு. வீடு கட்டும் முயற்சியில் உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் அகலப்போகின்றது. குருவின் பார்வையால் குழப்பங்கள் தீரும், மனக்குழப்பங்கள் அகலும், மதிப்பும் மரியாதையும் உயரும். மக்கள் செல்வங்களாலும் உங்களுக்கு பெருமை சேரும். மிதுனராசி நேயர்களே, சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. தனவரவு திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். வங்கிகளில் சேமிப்பு உயரும். உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் முயற்சி எடுத்திருந்தால் அதில் உயர்வுகள் உண்டு. கல்விக்காக எடுத்த முயற்சி, கலைக்காக எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கலாம். அந்நிய தேசத்திலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு இரவு 8:52 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வரப்போகிறார். அப்படி வருகின்ற பொழுது உங்களுக்கு இந்த நாள் மிக மிக இனிய நாளாகவே அமையும். கரைந்த சேமிப்புகளையெல்லாம் ஈடுகட்டும் நாளாக கருதலாம். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் உறுதுணை புரிவார்கள். சுப செலவுகள் உண்டு. ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ராமபிரான் வழிபாடும், சீதா பிராட்டி வழிபாடும், அனுமன் வழிபாடும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கும்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கூடுதல் விரயத்தால் குதூகலம் குறைகின்ற நாள். கூட இருப்பவர்களாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், குடும்பத்திலும் பிரச்சனைகள் வரலாம். செயல்பாடுகளில் சில தடுமாற்றங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். வரவை காட்டிலும் செலவு கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். இன்றைக்கு நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் பெருமைகள் எல்லாம் குவியும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு வசதிகள் பெருக வழிபிறக்கும் நாள். இன்றைக்கு வாகன மாற்று சிந்தனைகள் மேலோங்கலாம். பழைய வாகனங்கள் பழுதாகி செலவுகள் வைக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். அந்த வாட்டம் தீர புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். அரசு வழியில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம். தொழில் முன்னேற்றத்திற்கோ அல்லது வீடு கட்டும் யோகத்திற்கோ நீங்கள் யாரிடமேனும் உதவிகள் கேட்டிருந்தால் அது கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு உண்டு. மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக மாறும் நாள். தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை எல்லாம் ஈடு செய்வீர்கள். எதிர்பாராத விதத்தில் தனலாபங்கள் கிடைக்கும். குரு 12 இருந்தாலும் கூட நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். உறவினர்களின் ஒத்துழைப்போடு ஒரு ஒப்பற்ற காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு 8:52 வரை உங்கள் ராசியிலேயே உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கிறது. அதற்கு பிறகு தனுசு ராசியில் சந்திராஷ்டமம் வருகிறது. சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு நல்ல ஒரு இனிய நாள், ராமநவமி. எனவே இன்றைக்கு நீங்கள் ராமபிரான் வழிபாட்டையும் சீதா பிராட்டியையும் வழிபட்டு அனுமனையும் வழிபட்டால் அல்லல்கள் தீரும். பொதுவாக சனியின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுதும் சந்திராஷ்டமங்கள் வருகின்ற பொழுதும் தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டால் திருப்தியான வாழ்க்கை அமையும். செலவு உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட அதற்கேற்ற வரவு உண்டு. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். யோகங்கள் அதிகமாக வந்து சேர யோசித்து செயல்படுவதும் நல்லது. தேக நலனில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும். பகல் நேரத்திலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரவில்லை. இரவு 8:58க்கு மேல் தான் வருகிறது. இருந்தாலும் கூட மாலை நேரத்திலிருந்தே நீங்கள் செல்லும் இடங்களில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் உருவாகலாம். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். வரவை காட்டிலும் செலவுகள் கூடும். நட்பு கூட பகையாகும் நேரமாக இருக்கிறது. எனவே நீங்களும் வழிபாட்டில் கவனம் செலுத்தினால் வளர்ச்சியில் இருந்த தளர்ச்சி அகலும். மகர ராசி நேயர்களே, குருபலம் நன்றாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். விடிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரப்போகிறது. பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி பெருமைப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, எதிரிகள் விலகும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மகேது 7 ராகு. குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்திலே சென்றிருக்கின்றார். எனவே இன்றைக்கு விருப்ப ஓய்வு பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இன்றைக்கு ராமநவமி என்பதனாலே மாலை நேரத்தில் ராமபிரான் வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டால் சேமிப்பில் இருந்த சிக்கல்களும் அகலும். தொழில் முன்னேற்றமும் ஏற்படும். தொடர்ந்து 3ஆம் இடத்திலேயே செவ்வாய் இருக்கிறது. எனவே உடன்பிறப்புகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பர். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சூரியனும் சுக்கிரனும் இணைந்து குருவால் பார்க்கப்படுகின்றார். எனவே நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகிறது. அரசு பதவிகளில் இருப்பவர்களுக்கு மேல் பொறுப்புகளெல்லாம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். வாகன யோகத்தால் வளம் காண்பீர்கள். திடீரென்று வரும் ஊர் பயணங்களால் உங்களுக்கு தெருவிய லாபங்கள் கிடைக்கலாம். எதிரிகள் விலகுவர். திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். வந்த வரன்கள் உங்கள் வாயில் தேடி வந்து நன்மைகளை வழங்கும் விதத்திலேயே இருக்கிறது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.